மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்ட் 4 வால்யூம் 2 ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. நிறைய பேரான்னு தெரில, இல்லை ஒருத்தரையான்னு தெரில, பட் நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நம்ம வந்து வெப் சீரிஸோட ரிவ்யூவும் இன்னும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்ட் 4 வால்யூம் 2 ஒரு ரிவ்யூவாக இல்லாமல் அது அந்த ஓவரால் ஸ்டோரி என்ன ஒரு அப்ரிசியேஷன் வீடியோவாக இதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஆப்வியஸ்லி நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு முக்கியமான ஒரு ஃபினாமினன். கிட்டத்தட்ட வந்து அவங்களோட மணி ஹேஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும், இல்லை உலகளவில் பிரசித்தி பெற்ற HBOவோட கேம் ஆஃப் த்ரோன்ஸாக இருக்கட்டும், பிரேக்கிங் பேடாக இருக்கட்டும், புகழ்பெற்ற டிவி சீரீஸ் இல்லை வெப் சீரிஸ் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட்டை போட்டோம்னா கண்டிப்பாக டாப் 10ல் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸும் இடம்பெறும் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இந்தளவுக்கு வெற்றி பெற காரணம் வந்து அந்த ஜானர் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஜானரில் பூந்து விளையாண்டது. அப்புறம் குழந்தைகளை வச்சு, அதாவது டீனேஜர்ஸை வச்சு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி கொண்டு போன விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நம்மளை மாதிரி ஒரு யங் ஆடியன்ஸாக இருக்கட்டும், இல்லை குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதா வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ என்னென்னா, இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸோட புது ஃபார்முலா படி 2 வால்யூமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மணி ஹேஸ்ட் எப்படி 2 வால்யூமாக வந்துச்சோ அதே மாதிரி 1.5 மாதம் கழிச்சு இப்போ 2வது வால்யூம் வந்திருக்கு பார்ட் 4ஓடது. 2 எபிசோடு தான் இந்த வால்யூமில். ஆனால் ஹைலைட் என்னென்னா, அந்த 2 எபிசோடுமே 4 மணி நேரம். இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னன்னா, இதுக்கப்புறம் ஸ்பாய்லர்ஸ் வரும். ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவங்க கன்டினியூ பண்ணலாம். நீங்களும் உங்களோட பாயிண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் இந்த பார்ட்டோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே வந்து 11 அப்படிங்கிற அந்த முக்கியமான கேரக்டர் வந்து தன்னோட பவர்களை இழந்துட்டதுனால திரும்ப பவர் பெறதுக்காக, அந்த பவர்களை மீட்டெடுப்பதற்காக ஒரு சில சிகிச்சை மாதிரி ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, 11க்கு வந்து அந்த பவர் திரும்ப வந்துடுது. ஸோ ஆப்வியஸ்லி 11க்கு ஹெல்ப் பண்ண மைக்கும் வில்லும் அவங்கள தேடி வராங்க. இந்த 2 டீம் இப்படி இருக்கும்போது 3வது டீம், அதாவது ஸ்டீவாக இருக்கட்டும், நான்சி, எட்டி, டஸ்டின் உள்ளிட்டவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே ஹாக்கின்ஸில் வெக்னாவை தடுத்து நிறுத்துறதுக்கு, இல்லை வெக்னாவை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. ஏன்னா வெக்னாவை வந்து நம்ம அழிச்சாதான் ஹாக்கின்ஸை காப்பாற்ற முடியும், இந்த உலகையே காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அங்கே 11 இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம வந்து முயற்சி செஞ்சு இந்த பேரழிவை வந்து தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு பக்கம் முயற்சி செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹாப்பர் ரஷ்யாவில் மாட்டிகிட்டு இருக்காரு. அவங்கள தேடி போன ஜாய்ஸ், அப்புறம் வந்து முரே, இவங்க டீம் வந்து அவரை காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னென்னா, அங்கே நம்ம குழந்தைகள் வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம உதவணும்னா இங்கே ரஷ்யாவில் இருக்கிற மான்ஸ்டர்ஸ்லாம் நம்ம அழிச்சோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒரு வகையில் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த ஜெயிலுக்கே போகிறாங்க. அங்கே இருக்கிற ரஷ்யா மான்ஸ்டர்ஸ்லாம் அழிக்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போகிறாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு அட்வென்ச்சருக்கான ஸ்கோப்போடு தான் இந்த வால்யூம் வந்து ஆரம்பிக்குது. ஸோ என்னென்னா, இப்போ 4 மணி நேரம் கண்டென்ட், ஒரு எபிசோடு வந்து 1.5 மணி நேரம், இன்னொரு எபிசோடு வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். அப்படிங்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல போர் அடிச்சிருமோ, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து என்னப்பா வந்ததே வந்துட்டு இருக்கு, இல்லை ஒரு மாதிரி அரைச்ச மசாலாவே அரைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. பட் அந்த மாதிரி எங்கேயுமே வந்து சோடை போகவே இல்லை. இந்த வால்யூம் அந்தளவுக்கு டைட்டாக எழுதப்பட்டிருக்கு. முக்கியமாக டஃபர் பிரதர்ஸோட அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற அந்த இன்னோவேஷன் தொடர்ந்து மெருகேறிட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் 11ஓட பவர்ஸ் வந்து இன்னுமே அதிகமாக இருக்குது. பசங்க, அதாவது இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே புதுசாக வந்து எட்டியாக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே நமக்கு ஃபேன் ஃபேவரட்டான ஸ்டீவ் அண்ட் டஸ்டின் கூட்டணியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே அந்த கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிறது ரொம்ப பிரில்லியண்ட்டாக எழுதப்பட்டிருக்கு. அவங்க ஒரு முடிவை வந்து எப்படிலாம் எடுக்கிறாங்க, இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக எழுதப்பட்டிருக்கு. அந்த வகையில் ரைட்டிங்காக இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து எங்கேயுமே சோடை போகவே இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம். இந்த பார்ட்டில், இந்த வால்யூமில் நம்ம முக்கியமாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 11 அப்படிங்கிறவங்க தான் வந்து அந்த பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிங்கிற நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எக்ஸ்ட்ரா சூப்பர் ஹீரோ பவர்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்கள தாண்டி நான்சியாக இருக்கட்டும், எட்டியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டீவாக இருக்கட்டும், இல்லை மேக்ஸாக இருக்கட்டும், இந்த கதாபாத்திரங்களுக்கும் ஒரு முக்கியமான ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நான்சியோட ரோல் வந்து இந்த சீசனில் ரொம்பவே சூப்பராக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். மேக்ஸோட கேரக்டருமே அப்படி தான். எனக்கு பிரச்சனை தான், ஆனால் நான் வந்து அது என்னவே நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட இந்த நகரத்தை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரில்லியன்ட் டிசிஷன்லாம் அவங்க எடுக்கிறாங்க. அந்தளவுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சிறப்பாக கையாளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக எட்டியோட எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு சீசன்லையுமே இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஃபேவரேட் வந்து இருப்பாங்க. இந்த சீசனில் எனக்கு தெரிஞ்சு எட்டி தான் சொல்லலாம். ஏன்னா எட்டி வந்து எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் சரி, டஸ்டினோட அவரோட கெமிஸ்ட்ரியும் சரி, ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எட்டியோட அந்த மெட்டாலிக்கா சீன் வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. அதாவது அப்சைட் டவுன் உலகத்தில் இருந்தாலுமே அங்கே இருந்துட்டு அந்த வவ்வால்லாம் வந்து கூப்பிட்றதுக்காக மெட்டாலிக்கா மியூசிக்கோட அவர் அந்த கிட்டாரில் பண்ணுற அந்த பாடல் காட்சி வந்து ரொம்பவே அற்புதமாக எடுக்கப்பட்டிருக்கு. மேக்கிங்கும் சரி, மியூசிக்கும் சரி,
நடிப்பும் சரி எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக அமைஞ்ச ஒரு சீன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வெப் சீரிஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு முக்கியமான சீன் அப்படின்லாம் நம்ம ஒரு 20 சீன் 30 சீன் எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த சீனும் அதில் நிச்சயமாக இடம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். 11 கேரக்டர் வந்து கொஞ்சம் அண்டர்பிளே பண்ணியிருந்தாலுமே இந்த வால்யூம்லேயும் அவங்களுக்கு கொஞ்சம் சீன்ஸ் வந்து ரொம்ப அந்த மாஸ் மூமெண்ட்லாம் இருக்கவே செய்யுது. என்னென்னா அவங்க ஒரு ஹெலிகாப்டரையே தடுத்து நிறுத்துறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து இங்கே இருந்துகிட்டே மேக்ஸோட கான்சியஸ்னஸில் போய் அங்கே வெக்னாவை அவங்க வந்து டீல் பண்ணுற விதமாக இருக்கட்டும் ரொம்பவே சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான அவங்களோட பவர்ஸும் சரி, அது எடுக்கப்பட்ட அந்த டெக்னிக்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ரஷ்யாவில் எடுக்கப்பட்ட காட்சிகள் என்னென்னா, அங்கே சில மிருகங்கள் டெமோகார்கன்ஸ் வந்து வருது, அதை வந்து ஹாப்பர் வந்து பேட்டிலில் சந்திக்கிறார். அப்படிங்கும்போது அந்த காட்சிகள் அந்த ஸ்டன்ட் சீன்ஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அங்கே நடக்கிற காட்சியும் 11 வந்து வெக்னாவை சந்திக்கிற காட்சியும் அப்புறம் வந்து மேக்ஸ் வந்து பாதிக்கிற காட்சியும் இது எல்லாத்தையும் மாற்றி மாற்றி காட்டியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பை வந்து கூட்டியிருக்கு. அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு ஆர்வமும் நமக்குமே அந்த காட்சிகள் எல்லாத்துலேயுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து சினிமோட்டோகிராஃபி இதெல்லாமே தாண்டி பின்னணி இசை அப்படின்னு சொல்லலாம், இல்லை பயன்படுத்தப்பட்ட பாடல்கள் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். நிறையா விஷயங்கள் எல்லா டீம்லேருந்தும் இந்த சீரீஸ்க்கு வந்து கிளிக் ஆகிருக்கு. அதுதான் இந்த வால்யூமோட வெற்றிக்கும் பயங்கரமாக உதவி இருக்குது. ஹைலைட் என்னென்னா, ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற அந்த நகரம் வந்து அடுத்து என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குமே இருந்துச்சு கிளைமேக்ஸ் வரைக்குமே. ஆப்வியஸ்லி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே, ஏன்னா ரெனியூ பண்ணது அடுத்து 2 சீசனுக்கு ரெனியூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சீசன் முடிஞ்சிருச்சு, இன்னொரு சீசன் வரப்போகுது. அந்த சீசனுக்கான லீடோடு தான் வந்து இந்த சீசனை வந்து முடிச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி அதுதான் கடைசி சீசனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கதையுமே அப்படி ஒரு முடிவை நோக்கி தான் போகுது. வெக்னா சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு பிகினிங் ஆஃப் தி எண்டிங் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி தான் இது வந்து கொண்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் டஃபர் பிரதர்ஸ் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஸ்பின் ஆஃப் கதைகள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க வந்து அப்சைட் டவுன் ப்ரொடக்ஷன்ஸ்னே, அதாவது இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட அப்சைட் டவுன் உலகத்தை கான்செப்டை வச்சு அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த பேர்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இன்னும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு நிறையா சீரீஸ் வந்து எடுக்க போகிறாங்க. அது எல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி ஈக்குவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். முக்கியமாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஸ்பின் ஆஃப் எப்படி இருக்கும், அதில் வந்து முக்கியமாக ஃபேன்ஸ்லாம் நிறையா கேட்குற விஷயம் என்னென்னா, ஸ்டீவ் அண்ட் டஸ்டின் அட்வென்ச்சர்ஸ்னே நீங்கள் ஒரு சீரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான சஜஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு காதில் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்பின் ஆஃபாக கொண்டு போவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. பார்த்தவங்க அந்த பார்ட் 4 வால்யூம் 2 எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். நன்றி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.